குளிச்சு முடிச்சாச்சு. போய் சமையல் என்ன சமையல்னு போய் பார்ப்போமா? சாப்பிட்றதுக்கு போய் பார்ப்போம். காலைல சாப்பிட்றதுக்கு என்ன சமையல்னு. நேற்று வச்ச பருப்பு கூட்டு தானே அது. நேற்று வச்ச கீரை, சாப்பாடு, சாதம், பழைய கஞ்சி, ரசம். நேற்று வச்ச ரசம் சரி எல்லாமே நேற்று வச்சதான் இருக்குது. சரி ஓகே, சாப்பிட்டு வேண்டியதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேலைக்கு கிளம்பியாச்சு, வேலைக்கு புறப்பட்டாச்சு. இதான் நம்மளோட வண்டி. பையனும் வச்சாச்சு. நம்ம இப்போ வேலைக்கு போக வேண்டியதான். தாளையத்துக்கு போகணும். அதான் நம்மளோட டியூட்டி இன்னைக்கு. வண்டி ஆன் பண்ணிட வேண்டியதான். காத்தாடி தெரியுதா உங்களுக்கு? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போய் சைட்டில் போய் இன்றைக்கி நேற்று என்னென்ன வேலை பார்த்துருன்னு சொல்லி இன்றைக்கி காமிக்கேன். ஓகே, அங்கே போய் பார்ப்போம். நேற்று ஒரு 2 அடிக்கு கட்டியிருந்தோம். இதான் இது ரூம் அளவு. ஹாலு, கிச்சனு, ஒரு பெட்ரூம்பு. பார்த்து காமடிச்சவருக்கான கல் கட்டெலாம் முடிஞ்சிட்டு நம்ம வேலை பார்க்க ஆட்கள். ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வேலைக்கு வந்தோம்னா வேலைக்கு வந்த இடத்துல சைட்டை மாற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம டைல்ஸ் போட போகிறோம். அவர் தான் நம்ம கையால் முரசு ரொம்ப கனமாக ஏற்றாச்சு. அது கரெக்டாக போட்டுக்கலாம். டைல்ஸ் இந்த இருக்கலாம். ஒரு ரூம்பு தான், 10க்கு 10 ஒரு ரூம்பு தான் இன்றைக்கி போட போகிறோம். இந்த ஒரு ரூம்பு தான் போடணும். ஒரு 2 ரூம்பு இருக்குது, இல்லை ஒரு ரூம்பு இன்றைக்கி போட வேண்டியதான். 10க்கு 10 ஒரு ரூம்பு. இந்த ரூம்பு 10க்கு 16. இந்த ரூம்பு நாளைக்கு போடணும். ஏன்னா இன்றைக்கி வந்து வந்ததே லேட்டு. அந்த சைடில் கொஞ்சம் வேலை பார்த்தாச்சு. 11:30க்கு மேலே தான் இங்கே வந்தோம். அதான். ஹே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மணி கரெக்டாக 6 மணி ஆகிட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு. இப்போ பார்த்துக்கின்னு வச்சுக்கோங்க, இந்த ரூம்பு எப்படியோ போட்டாச்சு. ரூம்பு 10க்கு 9. பட் என்னென்னா இது ரூமுக்கு பார்த்தீங்களா, முக்கில் பார்த்தா தெரியும் எவ்வளோ கிராஸ் கிடக்குன்னு. அதை கணக்கு பண்ணி எப்படியோ போட்டாச்சு. அந்த ஓரம் வடக்கு ஓரம் ஃபுல்லாமே கிராஸு. ரெண்டுக்கு 4 டைல்ஸு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ மணி 6:40 ஆகிட்டு. இப்போ தான் வந்தோம், வேலை முடிஞ்சிட்டு. சரி ரைட்டு, இப்போ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட வேண்டிய டைம் ஆகிட்டு. சாப்பிடும்போது வீடியோ போடுதேன். அப்புறம் கொஞ்சம் எடிட் பண்ண வேண்டியது இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சரி இப்போ தான் குளித்து முடிச்சாச்சு. குளித்து முடித்த உடனே நமக்கு என்ன வேலை? டெய்லி போய் சாமி கும்பிடணும். அதான் டெய்லி நமக்கான வேலை. சரி, வீட்டில் பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கா. சரி ரைட்டு. சரி, வீட்டுக்காரர் வர முன்னாடி நல்லா குளிச்சுட்டு சாமி கும்பிட்றதுன்னு அவசியம் கிடையாது. நம்ம தான் வந்து வேலைக்கு போயிட்டு வந்து கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வந்து நம்ம தான் போய் குளிச்சுட்டு நம்ம தான் போய் சாமிக்கு தீபம் சாமி கும்பிடணுமா, திருநாளாம் பூசணுமா. சரி, இந்த கொடுமை எங்கே உண்டு? இன்னும் பார்த்தீங்கன்னு எங்கள் வீட்டில் பொண்டாட்டியோட அட்டுழியம்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் காமிக்க. உதாரணத்துக்கு பார்த்து நினச்சிக்கோங்க, இந்த ஒரு தையல் மிஷின் இருக்கா, அது அங்கே ஒரு ரெட் கலரில் ஹார்ட்டில் ஒரு பொம்மை இருக்கலாம். அதுக்கு மேலே உள்ள இது கரடி பொம்மை. அதெல்லாம் அதோட ப்ளாஸ்பேக்கெலாம் நான் சொல்லுதேன். அப்படி அட்டூழியம் பண்ணி வச்சுருக்கா அது. அதுக்கப்புறம் இதை பாருங்கள், இது எனக்கு மேக்கப் செட்டா உள்ள எத்தனது இருக்குன்னு. சரி, என்ன செய்ய, கல்யாணம் பண்ணியாச்சுல, அதனால கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியதாக இருக்குது.
சரி வேலைக்கு போயிட்டு வந்தாச்சு, குளிச்சு முடிச்சாச்சு. சரி போய் சாப்பிட போமா. சரி போய் பார்த்தா கிச்சனில் இப்போ தான் குழம்பு வெந்துட்டு இருக்கு. உங்களுக்கு அதே நான் காமிக்க பாருங்க. மணி 8 மணி ஆகுது. ஆனால் இப்போ தான் குழம்பே எங்கள் வீட்டில் வேவுது. அது என்ன குழம்பு? ஏதோ கத்திரிக்காய் மறந்துட்டுருக்கு, பக்கத்தில் 2 முட்டை இருக்குது. சாப்பாடு என்ன தெரியுமா? காமிக்க பாருங்க. காலையில் வச்ச சாதம், ரசம் இருக்குது. ரசம் அவன் சாப்பிட மாட்டானா. அது இதுக்குள்ளே அந்த ரசம் வந்து விஷமாக மாறி இருக்கும். இது என்னது? கீரை. நேற்று நைட்டு வச்சுருந்த கீரை. ரசமும் நேற்று நைட்டு வச்சுருந்தது தான். சரி என்ன செய்ய, நம்ம தான் சாப்பிட்டு இதெல்லாம் காலி பண்ணணும். ஏன்னா அவள் 2K கிட்ஸு, இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்களாம். அதாவது அவளுக்கு வந்து காலைல ஒரு திருப்பு, நைட்டு ஒரு திருப்பு, 2 திருப்பு புதுசாக சமையல் பண்ணி சாப்பிட்டாகணும். நம்ம வேலைக்கு போகிற ஆள் எப்படினாலும் சாப்பிட்டு போயிடுவாங்கல்ல. சரி என்ன செய்ய, நம்ம தலையெழுத்து அப்படி தான் இருக்குது, சாப்பிட்டு தான் ஆகணும். சரி என்ன செய்ய ஃபேமிலின்னு அப்படி தான் ரன் பண்ணி ஆகணும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சரி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு எடிட் பண்ண வேண்டியது வேலை இருக்குது. நாளைக்கு சந்திப்போம். அதேமாதிரி நான் அதாவது நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். அதேமாதிரி நான் நல்லா இருக்கேன், நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.